ஃபர்ஸ்ட் நாளே திங்கக்கிழமை சார். அன்னைக்கு மட்டும் டீச்சர்ஸை பார்க்கணும், காட்டன் சாரிலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க. வந்துட்டு நம்ம காரிடாரில் நடப்பாங்க. கையில் வந்து நம்ம எழுதின வெள்ளிக்கிழமை எழுதின சனிக்கிழமை எழுதின பேப்பர் இருக்கும். அது பின்னால் ஒரு அட்டண்டன்ஸ் இருக்கும். குட் மார்னிங் சொல்லிட்டு வச்சுட்டு, நல்ல டீச்சராக இருந்தா மோனிஷா, சுரேஷ், காயத்ரி, சாய்ரா பானு, ஸ்டெல்லா மேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா மோனிஷா 63, காயத்ரி 42, சாய்ரா பானு 34 சொல்லிட்டே இருப்பாங்களா. அதில் ஒன்று இருக்கும், அது எப்பவுமே 98 வாங்க. சரியா? 98 வாங்க. உடனே உங்க பேரை சொன்ன உடனே அது எழுந்துச்சு நிற்கும். ஆல் ஆஃப் யூ கிளாப்ஸ் அப்படின்னு உடனே எல்லாரும் இங்கேயுமா எப்போதான் மேடம் என்ன மேடம் கிளாப் பண்ணுவாங்களா? அது கொஞ்சம் நேரம் அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன். எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன். நான் அவளையே பார்ப்பேன். அது நின்றுட்டு உட்காராது. கை தட்டிட்டாங்களா உட்கார, கடைசி கைத்தட்டல் முடிய நின்றுட்டே இருக்கும். நின்றுட்டு வாங்கிட்டு உட்காரும். ஒரு நாள் என் கிளாஸ்ல அப்படிதான் 98 வாங்கிடுச்சு. ஒன்று வாங்கிட்டு வருது என்கிட்ட, மிஸ் என்ன அந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின்க்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். 2 மார்க்ஸ் நீயே போட்டுக்கோ. அது தப்பா இருக்கிறதுனால தான் நான் 2 குறைச்சிருக்கேன். அதுக்கு என்னன்னா அந்த 2 மார்க் கூட போகக்கூடாது, 100க்கு 100 வந்து விழுந்துடணும். அப்படி வெறியோட படிக்கிற பிள்ளைங்க தான் 98 வாங்குது. சரியா? என் கிளாஸ்ல அது திட்டேனா ஓ அப்படின்னு திட்டேனா, அது போய் உட்காந்துட்டு புளிய அழுது. அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு கே சிரிப்பு. நான் அதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தேன், ஏன் சிரிக்கிறான்ட்டு. அது கேட்குது, ஏன் அழுகுற? 2 மார்க் குறைஞ்சிச்சு, எங்கள் அப்பா திட்டுவார். இந்த மிஸ் வேற திட்டாங்க, அது நல்லா தான் எழுதியிருக்கிறார், 2 மார்க் ஏன் போச்சு? சி லூஸு.